Hi friends, welcome back to my channel King of Lottery. Free guessing 3 digitல கொடுத்துட்ருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வின்னிங் நம்பர் வருமா அப்படின்ற மாதிரி வின்னிங் நம்பர் தானே ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர். கன்ஃபார்ம் வின்னிங் நம்பர் வந்து கடவுளால் கூட கொடுக்க முடியாது ப்ரோ. இது வந்து அவருக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோஸ் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இருந்தாலும் கன்ஃபார்ம் வின்னிங் நம்பர் வந்து கடவுளால் கூட கொடுக்க முடியாது ப்ரோ, சரிங்களா? கெஸ்ஸிங்கு ஒரு பாசிட்டிவான கெஸ்ஸிங்கு நம்மளுது. அதை வச்சு ஒரு ஃபார்மேட்டில் நம்ம ஜூன் மாதத்தில் ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணி நான் எடுத்துகிட்ருக்கேன். அது வந்து சக்ஸஸ் ஆகுது. சரி, அதனால் உங்களுக்கும் கொடுத்து பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்கிறேன். நான் கொடுக்குற கெஸ்ஸிங்க எல்லா நாளுமே சக்ஸஸ் ஆகிடாது. உங்களோட மைண்டில் இருந்தாலும் இதே நம்பரு அந்த நாளைக்கு சக்ஸஸ் ஆனாலும் ஆகும், சரிங்களா? வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். கிங் ஆஃப் லாட்ரி 3 டிஜிட்டு ஃப்ரீ கெஸ்ஸிங் நம்பர் தரேன். இப்போ வந்து ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு, டி போர்டு, சி போர்டு, சரிங்களா? ஏ போர்டில் வந்து அதிகமான ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா 9, 7, பி போர்டில் 7, சி போர்டில் 5. இந்த 3 நம்பருக்குமே அதிகமான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் 9, பி போர்டில் 7, சி போர்டில் 5. இது வந்து சிங்கிள் போர்டு. லாஸ்ட் டைம் கமெண்ட்டும் சொல்லியிருந்தீங்க, எனக்கு வந்து மதுரை வந்து எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் தான். அதான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சிறப்பம்சம் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி மதுரையில் எனக்கு பிடிச்சது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். ஏன்னா வந்து நான் வருஷத்தில் ஒரு 2 டைம் இல்லைனா 3 டைம் நான் போய் வந்து அந்த அம்மனை பார்த்துட்டு இருந்தால் ஒரு மனசுக்கு ஒரு அந்தளவுக்கு திருப்தி ஆகும், அந்த மாதிரி. சரி, வாங்க நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஏபிபிசி பார்க்கலாம். ஏபி, பிசி, ஏசி, சரிங்களா? இப்போ இதில் வந்து எந்த நம்பர் வந்து அதிகமாக ஒரு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்மெட்டில் வந்துருக்கிற நம்பர் வந்து 8, 6, 4, 2, 2, 6, 8, 4, 8, 2, 6, 6, 4, சரிங்களா? இதுதாங்க நம்பர். 8, 6, 4, 2, 2, 6, 8, 4, 8, 2, 6, 4ங்க, சரிங்களா? இதை வந்து அப்படியே நம்ம பி போர்டு பிசிலையும் ஏசிலையும் எழுதிக்கலாம். அதே மாதிரி வந்து கோயம்புத்தூர்லேயும் நான் என்னோடய அந்த ஈஷா இடம் ஃபேவரட் சொன்னேன். ஒரு சில டூரிஸ்ட் இடமும் ஃபேவரட் சொன்னேன். உங்களுக்கு எந்த இடம் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இடம் பிடிக்கும். எனக்கு வந்து இந்த 2 இடம் ஃபேவரட்டு. சென்னையில் சொல்ல தேவையில்ல, தேட்டர்ஸ் இருக்குது, டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, நிறைய ஆக்டர்ஸ் வீடு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மெரினா பீச், அதெல்லாம் இந்த ஜல்லிக்கட்டுகள்லாம் ரொம்பவே நான் போயிட்டு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். யாராச்சும் அப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு மஞ்சு விரட்டு, அதாவது அந்த மாடு உங்களுக்கு பிடிக்கும்னா, இல்லை மாடு வர்றதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தால் அதையும் சொல்லுங்கள், சரிங்களா? இது வந்து ஏபிபிசி ஏசி, இதுக்கு வந்து அதிகமான சான்ஸ் இருக்குது. இதையும் வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து நம்ம ஃபாலோ நம்பர் பார்க்கலாம். இதை வந்து
88 68 அது வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணுங்க. நான் இருக்கிற இந்த நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நம்பர் உங்களுக்கு வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன் இதில் சொல்கிறேன்னா, இந்த மந்தில் ஒரு ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து ரொம்பவே சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம வாங்க 3 டிஜிட்டை பார்க்கலாம். இதில் வந்து எந்த நம்பர் வந்து ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்குது பார்த்திங்கன்னா 1 3 0ங்க. அது ஒன்றும் இல்லை, தோசை மாதிரி வரும். சரிங்களா? இது வந்து இதில் வந்து 1 3 0 இது வந்து பாக்ஸ் டைப்பில் எழுதிக்கலாம். 3 0 1 1 0 3 3 1 0 0 1 3 0 3 1ங்க. இதுதாங்க. சரிங்களா? இதை வந்து நீங்கள் பாக்ஸ் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தவிர்த்து வரக்கூடிய நம்பரை பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6 5 8ங்க. இந்த அதுக்கப்புறம் இது நம்பரில் தான் அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம அப்படியே பாக்ஸ் டைப் எழுதிய காட்டிடுறேன். 8 5 6 5 8 6 6 8 5 8 6 5 5 6 8. சரிங்களா? இந்த நம்பர் 3 டிஜிட்டுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறது தான். சரிங்களா? பார்த்து கரெக்டாக போடுங்க. சிங்கிள் போர்டு விளையாடுறவங்க இந்த 3 நம்பருமே போட்டு சிங்கிள் போர்டில் டோட்டலாக விளையாடுங்க. ஏபிபிசி விளையாடுறவங்க இந்த நம்பரை போட்டு விளையாடுங்க. ஃபாலோ பண்ணுற நம்பர் கட்டாயம் இந்த நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 டிஜிட்டு இது வந்து கெஸ்ஸிங்கில் வந்துருக்குது. இந்த மந்த்து ஃபுல்லாகவே இந்த ஃபார்மேட்டு தான். சரிங்களா? நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களோட ஆதரவு எனக்கு தேவை, என்னுடைய சேனலுக்கு தேவை. அதை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் லைக் போடுறது, கமெண்ட் பண்ணுறது, அது ஒன்றுமே எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு, அது எப்படி சொல்கிறதுனா ஒரு சின்ன எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குற மாதிரி. சரிங்களா? அதை நீங்கள் செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து கரெக்டாக வீடியோ போட்டுட்ருக்கலாம். அந்த கெஸ்ஸிங்கோ இல்லை போர்டு நம்பரோ ஃபாலோ நம்பரோ ஒன்று உங்களுக்கு வந்து ஒன்றுத்தையும் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்மளை வந்து இவங்கள சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? பார்த்துக்கோங்க. சிங்கிள் போர்டு விளையாடுறவங்க சிங்கிள் போர்டு விளையாடுங்க, இல்லை ஏபிபிசி விளையாடுறவங்க இது விளையாடுங்க. ஃபாலோ பண்ணுற நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 டிஜிட் விளையாடுறவங்க விளையாடுங்க. இல்லை நான் மொத்தமே கூட நான் வந்து போட்டு விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, கம்மியாக போட்டு விளையாடிக்கோங்க. அதிகமாக போட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? எனக்கு வந்து இதனால் நீங்கள் பயனடைஞ்சிங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. நான் வந்து எனக்கு வந்து இந்த ஃபார்மெட்டில் எடுக்கிறதால எனக்கு ஒரு நன்மை இருக்குது, ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டும் வருது. அதனால் உங்களுக்கு நான் வந்து இதை கொடுக்குறேன். பார்த்துக்கோங்க.
அதே மாதிரி சொல்லப்போனால் வர ஜூன் 22 நம்ம தளபதி பிறந்த நாள் வருது. அதுக்கு வந்து யார் யார் விஷ் பண்ணுறீங்களோ இந்த கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு தளபதி பிடிக்குன்னாலும் விஷ் பண்ணுங்கள், இல்லை நம்ம நண்பர் பிடிக்கும்னாலும் விஷ் பண்ணுங்கள். 2 பேருமே நல்ல நண்பர்கள் தான். நீங்கள் யாரும் ஃபேன்ஸ் யாரும் அடிச்சிக்க வேணாம். சரிங்களா? எனக்கு வந்து முக்கியமாக நம்ம தளபதியை ரொம்ப பிடிக்கும். இப்போ அரசியலுக்கு வராரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அதேமாதிரி ஒரே யூடியூப் சேனலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனல் கிங் ஆஃப் லாட்ரி. சரிங்களா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். சரிங்களா? நீங்கள் வந்து அதை பண்ணி இதை 3மே நீங்கள் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மேலே கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.